கர்த்தருடைய ஜனம். என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளையெல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகளெல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்குச் சொல்லேன். பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவநீதி. யூத ஜனத்தார் யூத மார்க்கத்தின் பிரமாணங்களையும் தங்களுடைய முன்னோர்களின் பாரம்பரியங்களையும் நிறைவேற்றுகிறார்கள். கர்த்தரை ஆராதனை செய்வதற்கு இவை மாத்திரம் போதும் என்று நினைக்கிறார்கள். கர்த்தரோ இஸ்ரவேலருடைய பலியில் பிரியப்படவில்லை. கர்த்தர் தாமே தமக்கும் இஸ்ரவேலுக்கும் நடுவே உடன்படிக்கை செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பலியிடுகிறார்கள். அவருடைய பலிகளின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்ளாதிருக்கிறார். அவர்களுடைய தகன பலிகள் எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருந்தபோது அவருடைய பலிகளும் காணிக்கைகளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. கர்த்தர் அந்த நாட்களையும் நினைவு கூறுகிறார். ஆனால் இப்போதோ கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சாட்சியிடுகிறார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சாட்சியிடுவதை பற்றி சங்கீதக்காரர் சொல்லும்போது, என் ஜனமே கேள், நான் பேசுகிறேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் இஸ்ரவேலரை நியாயந்தீர்க்க வரும்போது மௌனமாயிரார். கர்த்தர் இப்போது இஸ்ரவேல் ஜனத்தார் மீது பிரியமாய் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பலிபீடத்தில் ஏராளமான பலிகளை செலுத்துகிறார்கள். கர்த்தர் இந்த பலிகளை எல்லாம் பார்க்கிறார் என்று விசுவாசிக்கிறார்கள். கர்த்தருக்கு தங்களுடைய பலிகள் போதுமானது என்பது இஸ்ரவேலருடைய அபிப்பிராயம். ஆனால் கர்த்தருக்கோ அவருடைய பலிகள் தேவையில்லை. இஸ்ரவேல் ஜனத்தாருடைய வீட்டில் இருந்து காளைகளையும் அவர்களுடைய தொழுவங்களில் இருந்து ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தர் வாங்கிக் கொள்வதில்லை. சகல ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் கர்த்தருடையவைகள். நம்மால் கர்த்தருக்கு எதையும் கொடுக்க முடியாது. சகலமும் கர்த்தருக்கே உரியது. காட்டு ஜீவன்களும் கர்த்தருடையது, நாட்டு ஜீவன்களும் கர்த்தருடையது. மனுஷருடைய பலிகளினால் கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தரிடத்தில் எல்லாம் இருக்கிறது. அவருக்கு தேவையானது அவருக்கு உண்டு. மனுஷரால் தேவனுக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தர் எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தை புசிப்பதில்லை. கர்த்தருக்கு பசியாய் இருக்கும்போது மனுஷரால் அவருக்கு போஜனம் கொடுக்க முடியாது. கர்த்தர் மனுஷருடைய உதவியை ஒருபோதும் எதிர்பார்ப்பதில்லை. கர்த்தர் மலைகளில் உள்ள பறவைகளையெல்லாம் அறிந்திருக்கிறார். வெளியில் நடமாடுகிறவைகளையெல்லாம் கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் சம்பூரணராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பலிகளை செலுத்துவதனால் தாங்கள் அவருக்கு உபாயம் செய்வதாக நினைக்கிறார்கள். தங்கள் பலிகளின் மூலமாய் கர்த்தரை பிரியப்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் செலுத்தும் பலிகளின் மூலமாய் கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய சரீரங்களில் நமக்கு பசியும் தாகமும் உண்டாவது போல ஆவியானவருக்கு பசியோ தாகமோ உண்டாகாது. நாம் கர்த்தருக்கு காளைகளையும் எருதுகளையும் பலியிடுவதற்கு பதிலாக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே கர்த்தருக்கு பிரியமானது. நாம் கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு பதிலாக அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நாம் பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதே எல்லா தகன பலிகளையும் விட மேலானது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பழைய ஏற்பாட்டு பலிகளையெல்லாம் நீக்கி போடுகிறது.
தேவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சாட்சியிடுவதை பற்றி சொல்லும்போது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் உண்டாகும் சிலாக்கியங்களை முன்னறிந்து சொல்லுகிறார். தேவன் இந்த பூமியில் மேசியாவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது பழைய ஆராதனை முறைமைகளையெல்லாம் நீக்கி போடுவார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலிகளினாலும் காணிக்கைகளினாலும் ஏறெடுக்கப்பட்ட ஆராதனைகள் புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவைப்படாது. நாம் இப்போது கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இப்போது தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக தகன பலிகள் எப்போதும் இருக்க வேண்டும் என்னும் அவசியமில்லை. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் இப்போது காளைகளையும் வெள்ளாட்டு கடாக்களையும் தேவனுடைய பலிபீடத்தில் தகன பலிகளாக செலுத்த வேண்டும் என்னும் கட்டாயமும் இல்லை. கர்த்தர் நம்முடைய வீட்டில் இருந்து காளைகளையும் நம்முடைய தொழுவங்களில் இருந்து ஆட்டு கடாக்களையும் வாங்கிக் கொள்வதில்லை. தேவனுடைய ஜனத்திற்கு கட்டளைகள். என் ஜனமே கேள், நான் பேசுவேன். கேள், உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு. உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. தேவனுடைய ஜனங்களுக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டதற்கான காரணங்கள். ஏனெனில் நான் பேசுவேன், ஏனெனில் நான் உனக்கு எதிராக சாட்சியிடுவேன். நானே சத்தியமுமான தேவன், நான் உன் தேவன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன், அவைகள் என்னுடையவைகள். நான் பசியாய் இருந்தால் உனக்கு சொல்லேன். நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிக்க மாட்டேன். நான் தேவனை துதிப்பேன், தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்துவேன். நான் ஆபத்து காலத்தில் தேவனை கூப்பிடுவேன், அவர் என்னை விடுவிப்பார். ஸ்தோத்திர பலி. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பழைய ஏற்பாட்டு காலத்தில் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் தகன பலிகளாக செலுத்தப்பட்டது. அக்காலத்திலேயே இந்த பலிகளை விட ஸ்தோத்திர பலிகளே சிறந்ததாக இருந்தது. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவருக்கு ஸ்தோத்திர பலிகளையும் ஜெப பலிகளையும் ஏறெடுக்க வேண்டும். இவை எல்லாவிதமான தகன பலிகளை விட மேன்மையானது. நாம் இப்போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தரை ஆராதனை செய்கிறோம். கர்த்தர் நமக்கு புதிய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். பழைய பிரமாணத்தை நம்மை விட்டு நீக்கி போட்டார். இப்போது காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் நாம் தகன பலிகளாக செலுத்த வேண்டியதில்லை. நம்முடைய தேவனுக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினால் போதுமானது. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பலிகளையும் காணிக்கைகளையும் அவருக்கு செலுத்த வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் ஸ்தோத்திர பலிகளை எதிர்பார்க்கும் போது நாம் காளைகளை தகன பலிகளாக செலுத்த வேண்டும் என்று நினைக்க கூடாது. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்மிடத்தில் இருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அவையாவன: நம்முடைய பாவங்களை நாம் அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை மறைக்காமல் அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நம்முடைய இருதயம் நொறுங்குண்டதாகவும் நறுங்குண்டதாகவும் இருக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதானே. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நம்முடைய பாவம் நம்மை விட்டு நீக்கப்படவில்லை என்றால் நாம் செலுத்துகிற பாவ நிவாரண பலியை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். தேவன் நமக்கு காண்பிக்கிற இரக்கங்களுக்காகவும் கிருபைகளுக்காகவும் நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். நாம் தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற கடமைகளை நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டும். நாம் பாவிகளாக இருக்கையிலேயே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி தேவன் நம்மீது வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்தினார். நம்முடைய ஆபத்து காலத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் விசுவாசமும் பயபக்தியும் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்முடைய ஆபத்தில் இருந்து நம்மை விடுவிப்பார். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதுவே கர்த்தர் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிற மெய்யான ஆராதனை.